ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வெண்டைக்காயில் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து முத்தல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிஞ்சு காயாக பார்த்து எடுத்துக்கணும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. இப்போ வெண்டைக்காயோட முன்னாடியும் பின்னாடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் வெண்டைக்காய் இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளிக்குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய், அதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா தேங்காவை மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காவை அப்படியே வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இப்போ எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வெண்டைக்காய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே வெண்டைக்காயோட பிசு தன்மைலாம் போயிருக்கும். நல்லா வெண்டைக்காயும் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ வெண்டைக்காய் வந்து அந்த பிசு தன்மை போன பிறகு நம்ம அதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 10 அளவு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுவும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அப்படியே மூடி வேக வச்சுருங்க. இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கியிருக்கும். இப்போ நம்ம வந்து மசால் பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் செஞ்ச மசால் பொடியாக இருந்தால் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மசால் பொடி சேர்த்துக்கோங்க. அந்த மசால் பொடியே நம்மளுக்கு போதும் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு. மசால் பொடி சேர்த்துட்டு அதையும் இந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி மிக்சியில் ஊற்றி சேர்த்து அதையும் கழுவி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு, குழம்பு பதத்துக்கு வர்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. இப்போ கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு பிறகு குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு தடவை அதை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் இந்த குழம்புக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு தடவை இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.